ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி உண்டு. ஜல்லிக்கட்டு எப்படி இவ்வளவு பெரிய போராட்டமாக வெடிச்சது? அதுக்கு காரணம் யார்? சிவசேனாதிபதி ஐயாவா, இல்லை ஹிப்ஹாப் தமிழா ஆதியா டக்கர் டக்கர் பாட்டு மூலமா, இல்லை கிரண் பேடி ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூவா? இப்படி நமக்குள்ள பல கேள்விகள் உண்டு. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சிஎம் டெட் ஆனது. அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு செகண்ட் டேஸில் மேலே பவர் வந்தாங்க. செப்டம்பர் எண்டிங்கில், செப்டம்பர் 20க்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனாங்க. ஒரு 75 டேஸ் ஹாஸ்பிட்டலைஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததில் ஒரு மர்மம் இருக்குன்னு நினச்சாங்க. அந்த மர்மத்தை விளக்கவே இல்லை. ஓகே, அந்த மர்மத்தை விளக்காமலேயே நம்ம யார் மேலே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சோ, அதை சந்தேகம் தான் சொல்லலாம். சந்தேகப்படுறது கூட உரிமை இல்லை. என்ன சந்தேகம் சொல்லலாம். சந்தேகப்பட்டோம். அவங்க கையிலேயே பவர் கொடுத்தாங்க. ஓகே, மக்கள் அதுவே ஒரு பிளாக் மார்க்காக நினச்சிட்டாங்க. நம்ம செலக்ட் பண்ண ஆள் வேற, அவங்க இப்போ இல்லை. இப்போ நம்பிக்கையான மேலே இல்லை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, மோடிஜி அவர் திடீர்னு 500,000 செல்லாது அப்படின்னு அறிவிச்சார். சரி, ஓகே, மக்கள் ஏதோ ஆரம்பத்தில் நல்லது தான் பண்ணுறாரு, பிளாக் மணியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடுவார், இந்தியா நியூஸ் நின்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் பொறுத்துக்கிட்டு அதை ஆதரித்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவர் தினம் ஒரு சட்டம் விட்டார். ஃபஸ்ட்டு கிளாஸில் சேர்க்காமினார், டிஜிட்டல் இந்தியானார், அப்புறம் பிளாக் மணி ஃபுல்லாக வெளியே எடுத்துறேன் அப்படின்னு ஒரு சொல்லிகிட்டே இருந்தார். பட்டு மக்கள் பேங்க் வாசலில் போய் கால் கழிக்க நின்னதை தவிர இங்கே நியூஸ் நிற்கல. ஸோ அவர் டிசம்பர் 30 அவர் பாட்டுக்கு கர்ப்பிணிகளுக்கு சலுகை தரதை பற்றி பேசிட்டு ஒரே முடிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரே நாட்டாக மக்களுக்கு சேர்ந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சேர்ந்த மாதமும் ஒரே மாதம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம்னா சிஎம் டெட் ஆகுறாங்க, அடுத்த ஆள் பவருக்கு ஏறுறாங்க. அட் த சேம் டைம் டிசம்பர் டைம் தான் மக்களுக்கு அந்த 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சது அவங்களுக்கு தப்பு, கரெக்டாக பண்ணலைங்கிறது புரிய வருது. டிசம்பர் எண்டில் அது கன்ஃபார்மே ஆயிடுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இது பண்ணுறாங்க, கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வருது. இதுக்கு நடுவில் ஆர்ஜே பாலாஜி கிரண் பேடி இன்டர்வியூ. அவர் கர்நாடகா கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதிக்கிறது இல்லை, நாங்கள் மட்டும் ஏன் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிரண் பேடி ஒரு வார்த்தை கேட்டுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு ஓரவஞ்சனை பண்ணுறதுன்னு மக்களுக்கு ஒரு ஆதங்கம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை தேடிட்டு இருந்தாங்க. அந்த ஆரம்பமாக எடுத்துக்கிட்டாங்க ஜல்லிக்கட்டு இஷ்யூவை. ஸோ இது முடிவல்ல, ஆரம்பம். வெற்றி நமதே. நன்றி. இப்போ நான் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.